ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும், அதாவது இந்த 61,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னும் வரப்போகிற என்னுடைய புதிய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அன்புடன் வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் இந்த 75K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அப்புறமா ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லோரும் வந்து அதை கலந்துக்கலாம். லைவ் மார்க்கெட் சப்போர்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. டெலிகிராம் சேனலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது இந்த வீடியோ கீழே இந்த ப்ரைஸ்-ஆக்ஷன் தமிழ் அப்படின்னு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருப்பாங்கல்ல. ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸை வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். ப்ரைஸ் எங்கெங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எங்கே வந்து பிரேக் ஆகும், எங்கே பிரேக் டவுன் ஆகும், எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட்டாக இருக்கும். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் தான், இது டிப்ஸ் கால்ஸ் கிடையாது. கண்டிப்பாக தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நிறைய பேர் இந்த டிப்ஸ் கால்ஸ் பர்பஸ்க்காக ஜாயின் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எஜுகேஷனில் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் அடுத்த லெவல் போக முடியுமே தவிர டிப்ஸ் கால்ஸ் மட்டுமே வச்சு உங்களால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியாது. இது வந்து கிட்டத்தட்ட நம்ம 8 வருஷமாக அந்த சொல்லிட்டு இருக்க விஷயம் அதுதான். ஏன்னா இப்போது இருக்கிற காலகட்டத்தில் டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குற சேனல் தான் பார்த்தீங்கன்னா அந்த 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர், 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஜம்ப் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இது வந்து நம்ம 8 வருஷம் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி கூட வெறும் 60,000 சப்ஸ்கிரைபர்ஸில் நிற்கிறதுக்கான காரணம் என்னென்னா, யாரும் வந்து கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எல்லோரும் வந்து யாராச்சும் கால்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை பார்த்து பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அந்த மாதிரி எதுவும் ஷார்ட்கட் ரூட் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தேங்க்யூ ஃபார் எ பிக் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் மோர். சரி, இப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸை பார்ப்போம். நெக்ஸ்ட் மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படின்றத. இப்போது நேற்று உங்களுக்கு என்ன சொல்ல வந்தேன், உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும், ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட் சிம்பிள் தான் ஃப்ரெண்ட். நேற்று மார்க்கெட் வந்து இந்த ரெசிஷன்ஸில் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு இல்லையா. ஸோ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் இங்கே லோயில் ஃபார்மேஷன் ஆனால் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வெயிட் பண்ணிட்டு லோயில் ஃபார்ம் பிரேக் டவுன் ஆச்சு. ஸ்டாப்லாஸ் இங்கே நியர்ஸ் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு நல்ல மூமெண்டம் கேட்ச் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு சப்போர்ட் லெவல் லைவ் மார்க்கெட்டில் கொடுத்துருந்தேன் பாருங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் லோ வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக இருந்திருக்கும். இந்த லெவலில் ப்ரைஸ் வரும்னு சொல்லிட்டு. ஓகே, ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் வந்து அந்த லெவலில் ரீச் பண்ணிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் இருக்குது இந்த இடத்துல. அந்த இடத்துல நாளைக்கு மேபி கேப் டவுன் ஆகலாம். இந்த இதில் கேப் டவுன் கூட ஆகிட்டு ப்ரைஸ் அந்த லெவலில் உங்களுக்கு வரலாம். ஓகே சரி, இப்போது உங்களுக்கு ஒரு வேலை சான்சஸ் அகைன் ஒரு சின்னதாக ஒரு கேப் அப் என்ன ஓப்பன் ஆச்சு. அகைன் ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லோயில் ஃபார்மேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அகைன் வந்து இந்த லோ டார்கெட்டை நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல லோயில் ஃபார்மேஷன் ஆகலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அகைன் இந்த கேப் டவுன் ஃபீல்டிங் ஏரியாவை உங்களுக்கு டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரிப்பா, கேப் அப் ஆகிட்டு ஒரு வேளை உங்களுக்கு இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷன் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிட்டுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு லோயில் ஃபார்மேஷன்ஸாக இன்னும் நல்ல விஷயம், நீங்கள் பெரிய டார்கெட்டாக நீங்கள் ரீச் பண்ணலாம் இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா நிறைய பேர் காத்துட்ருப்பீங்க சார், இன்னும் உங்களுக்கு அது பெரிய டார்கெட் என்ன கொடுத்தா பெட்டராக இருக்கணும். இந்த இடத்துல வந்து பெரிய டார்கெட் கிடைக்கலாம். இந்த 24,000 இந்த 100 கிட்ட உங்களுக்கு லோயில் ஃபார்மேஷன் என்ன இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அங்கேருந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி நீங்கள் பெரிய டார்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்டேக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி யூஸ் பண்ணோம். இங்கேயே உங்களுக்கு லோயில் ஃபார்மேஷன் கிடச்சின்னா இங்கேயே ரிஸ்க் எடுத்துங்க. ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்க தேவை. இங்கேயே ரிஸ்க் எடுத்து அகைன் உங்களுக்கு இந்த டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டார்கெட் எந்த சார் டார்கெட் அப்படின்னா 23,800 ஃபஸ்ட் லெவலும் 23,700 செகண்ட் லெவலும் நீங்கள் டார்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸு. ஓகே சரி, ஒருவேளை கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆயிடுச்சு, இந்த எக்ஸாக்ட்லி 23,700 கிட்டே கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் டிசிஷன் ஆகும். இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ண மேலே மூவ் ஆகலாமா, இல்லை இங்கேருந்து ஒரு பேஸ் அமைச்சிட்டு ஒரு ட்ராப் பேஸ் மாதிரி அகைன் கீழே வரலாமான்றது கொஞ்சம் நெக்ஸ்ட் இந்த இதில் ப்ரைஸ் வந்து சஸ்டெண்ட் ஆகி நிற்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் நிற்கும் இந்த கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆயிடுச்சுன்னா. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதில் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஹையர் ஃபார்மேஷன் கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக மேபி போகலாம். அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் ஷார்ட்கட், அதாவது இன்டர்டே ட்ரேடிங்காக அந்த இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அது ஒன்று ரைட்டுங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி 50 உங்களுக்கு வியூ பிடிச்சிருக்க மறக்காமல் இந்த வீடியோக்கு 150 லைக்ஸ்க்கு மேலே உங்களுடைய சப்போர்ட்ஸ் நான் எதிர்பார்க்குறேன். நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் அது மினிமம் வந்து விடுங்க. ஸோ 150க்கு ப்ளஸ் வந்துச்சுன்னா நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு நான் வந்து கன்சிடர் பண்ணிக்குவேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பேங்க் நிஃப்டியில் மூவ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் அதே தான் இதில் இங்கே தான் வருது பாருங்கள். ஒரு பிரேக் டவுன் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அமைச்சிருப்ப டெலிகிராம் சேனலில் பார்த்துங்க. ஸோ இந்த இதில் வந்து சப்போர்ட் கிட்ட வந்து ப்ரைஸ் வரும். அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் டார்கெட்டை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இங்கே லோயில் ஃபார்மேஷன், ஸோ இங்கேயும் லோயில் 2 இடத்துல ஃபார்மேஷன் ஆகிருக்கு. அந்த இதில் உங்களுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் பண்ணி இங்கே டார்கெட்டாக
அமைச்சிருக்கலாம். அந்த எக்ஸாக்ட்லி அந்த சப்போர்ட் கிட்டே வந்துச்சு. என்னென்னா அந்த சப்போர்ட் கிட்ட வந்துட்டு இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு நீ மேலே நின்றுட்டுச்சுன்னா திரும்ப வந்து நான் வந்து இடத்துல ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் இதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா திரும்ப பிளான் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட எவ்வளோ நீங்கள் டார்கெட்டாக எதிர்பார்த்துக்கலாம். ஆனால் ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இதில் சப்போர்ட்டு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. சரி, அப்போ இப்போ என்ன சார் பண்ணலாம் நெக்ஸ்ட்னா அகைன் வந்து இந்த 51,400 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 51,400 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகிறதுக்குள்ளே நான் ப்ரைஸ் ஆகுது இங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு அகைன் வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளானை நீங்கள் பார்க்கலாம். 50,800 வந்து உங்களோட டார்கெட்டாக அமையும். அந்த லோவில் இருக்குது இங்கே வந்து டார்கெட்டாக அமையும். இங்கே லோயரில் ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகல, இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆச்சு. ஸோ இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டு இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் 51,400க்கு. ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸ்னால் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் வந்து ஒரு வீடியோ போட்டால் வந்து எத்தனை பேருக்கு வந்து போரிங் தெரியாது. என்னுடைய கெஸ்ஸிங் பிரகாரம்னா ஒரு 8 to 10 மினிட்ஸில் ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்ணால் பெட்டராக இருக்கும்ன்றதுக்காக சொல்ல வேண்டிய விஷயத்தை கடகடன்னு சொல்லிட்டா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கும் ஒரு லைக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ராங்காக ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் பேச சொல்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைக்ஸ் பண்ணுறதில்ல. ஆனால் புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் தான் லைக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நம்ம டெலிகிராம் சேனல் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது என்னத்துக்கு அனுப்புகிறாங்க எதுக்கு அனுப்புகிறாங்கன்னு புரிய மாட்டேன் உங்களுக்கு. இந்த நம்ம டெலிகிராம் சேனல் ஏன் அனுப்பிச்சுன்னா இந்த டார்கெட் வந்து புக் பண்ணிங்க சப்போர்ட் லெவல் வந்துருக்குது அப்படின்றதுக்காக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, இது நம்ம மார்னிங் அப்டேட் பார்க்குறவங்களுக்கு போய் லோவில் ஃபார்மேஷன் ஆச்சு என்ட்ரி எடுத்தாச்சு. ஆக்சுவலி நான் உங்களுக்கு இங்கேயே பார்த்துருந்தேன் ஒரு வேலைங்கன்னா உங்களுக்கு என்ட்ரிக்கான சப்போர்ட் இந்த லெவலுக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆக்சுவலி லேட்டாக பார்த்தோன்னா இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் சொல்லலாம் சார் இந்த இதில் வந்து மேலே போகும் ஏற மார்க்கு கீழே போகும் ஏற மார்க் அனுப்புறதான் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து டிசிஷன் எடுத்துகிட்டு அகைன் ஒரு பிரேக் டவுன் ஆகுமா இல்லை இங்கே ஹையர் ஐ ஃபார்மேஷன் மேலே போகணும் அதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா அந்த கேண்டில் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ என்ன அந்த இதில் வந்து உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்னவோ அதில் புக் பண்ணிவிடுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணது இதில். ஓகே சரி, அதுவும் அதே மாதிரி தான். இப்போ வந்து ப்ரைஸ் வருது அப்படின்னா இங்கே இடத்துல நீங்கள் ஹோல்டிங் பண்ணிக்கோங்க. லோயில் ஃபார்மேஷன் ஆச்சு அப்படின்னா உங்களோட டார்கெட் வந்து இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகுதா லோயில் ஃபார்மேஷன் பண்ணமே தவிர இங்கேருந்து இன்னும் ப்ரைஸ் வரணும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இல்லையா. ஸோ அந்த இதில் வந்து இதில் என்ட்ரி எக்ஸிட் எப்படி சொல்ல முடியும் நம்ம. ஓகே, ஜஸ்ட் லெவலில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேங்க் நிஃப்டிலையும் வியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஃபின் நிஃப்டியில் என்ன சார் பண்ண போகிறீங்க? ஃபின் நிஃப்டியில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் என்ன உங்களுக்கு மூமெண்டம் எப்படி இருக்குதோ கிட்டத்தட்ட அதுவும் வந்து ஃபின் நிஃப்டிலையும் மூமெண்டம் இன்றைக்காச்சும் நல்ல ஒரு மூமெண்டம் தான். ஓகே, எல்லாத்துலேயும் வந்து நல்ல மூமெண்டம். அதுவும் நம்ம ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து க்ளோசிங் வேறு ஆயிருக்கு. நல்ல ஒரு டார்கெட்டும் ரீச் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ ரெசிஷன்ஸ் இந்த ரெசிஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகி நிற்கிடுங்க. அகைன் வந்து ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த லோ அதாவது 23,400 வந்து உங்களுக்கு டார்கெட்டாக அமையும். ஏன்னா இந்த இதில் வந்து ப்ரீவியஸ் லோ இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டார்கெட்டாக அமையும் அகைன். ஸோ 23,600லேருந்து 23,400 வரலாம் அகைன் வந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். இங்கேருந்து ஒரு அப் சைடு போதுனா கூட இதெல்லாம் வந்து என்ன ஒரு அகைன் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அமையும். இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அமையும். ப்ரைஸ் அங்கே வந்து அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எவ்ரி நீங்கள் மேலே போனோன்னே அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரைஸ் பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய ஃபின் நிஃப்டிலையும் என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பையிங் மொமெண்டம் கிடைக்குமா சார் இருந்ததில் அப்படின்னா மேபி இருக்கலாம். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை நான் பிலீவ் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இந்த மூமெண்ட்டில் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு ப்ரைஸ் மேலே போய்ட்டு லோயில் ஃபார்மேஷனாக இங்கே ஷார்ட் சைடுக்கான மூமெண்ட்டை ஃபாஸ்ட் மூமெண்ட் இந்த மாதிரி மூமெண்ட்டை நம்ம கேட்ச் பண்ணலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.